வணக்கம். நியூஸ் 4 செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிட திறப்பு விழா. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் கோவளம் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு புதிய வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு கட்டிட திறப்பு விழாவானது 1/8/2026 சனிக்கிழமை அன்று நடைபெற்றது. STS ஃபவுண்டேஷன் மூலம் ரவுண்ட் டேபிள் இந்தியா, லேடிஸ் சர்க்கிள் இந்தியா ஆகிய தொண்டு நிறுவனங்களால் பள்ளிக்கு ரூபாய் 43,78,000 மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட 2 வகுப்பறை கட்டிடத்தை தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி தொடர்புத்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி மாணவர்களின் பயன்பாட்டிற்காக கட்டிடத்தை திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் மு. வீரப்பன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முதன்மை கல்வி அலுவலர் திருவளர்செல்வி வரவேற்புரை நிகழ்த்தினார். திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ், ரவுண்ட் டேபிள் இந்தியா நிறுவனத்தின் கார்த்திகேயன், கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா தங்கம் சுந்தர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியின் நிறைவில் மாவட்ட கல்வி அலுவலர் கமலக்கண்ணன் நன்றி உரையாற்றினார். இந்த புதிய கட்டிடங்கள் தவிர்த்து STS ஃபவுண்டேஷன் மூலம் கூடுதலாக பள்ளி வளாகம் முழுவதும் தரை போடப்பட்டுள்ளது. பள்ளி பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பயன்பாட்டிற்கு ஸ்பீக்கர் மற்றும் மைக் வாங்கி தரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 4 செய்திகளுக்காக மாரிமுத்து. அங்கே நிற்பது கட்டிடம் அல்ல, பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் எதிர்காலம் இருக்கிற வகையில் கட்டிடத்தை உருவாக்கி கொடுத்த மெட்ராஸ் ரவுண்ட் டேபிள் அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. நம்முடைய திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. செங்கல்பட்டு கல்வாய் கோட்டாட்சி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மாவட்ட கவர்னர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பது. மனமுவந்து வகுப்பறை கட்டிடத்தை வழங்கிய மெட்ராஸ் ரவுண்ட் டேபிள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வரவேற்புரை வழங்குமாறு நம்முடைய மாவட்ட அமைச்சர் அம்மா அவர்கள் அனுப்புகிறார்கள். தொடக்கப்பள்ளி கோவளம் புதிய வகுப்பறை கட்டிடத்திற்கு வருகை தந்து இங்கு தலைமையேற்று சிறப்புரையாற்றிருக்கக்கூடிய நமது மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி தொடர்புத்துறை அமைச்சர் அவர்களை வருக என வரவேற்கின்றேன். மற்றும் இந்த விழாவுக்கு முன்னிலையிடக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வருக என வரவேற்கின்றேன். மற்றும் இங்கு வாழ்த்துறை நல்கிருக்கின்ற திருப்பூர் மதிப்புக்குரிய திருப்பூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வருக என வரவேற்கின்றேன். மற்றும் இந்த கட்டிடத்தை நமக்கு இந்த பள்ளிக்கு அளித்துள்ள மதிப்புக்குரிய ரவுண்ட் டேபிள் இந்தியாவினுடைய திரு கார்த்திகேயன் அவர்களை வருக என வரவேற்கின்றேன். நம்முடைய புதிய கட்டிடத்தை திறந்து வைத்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு ஊராட்சி மன்றத்தின் சார்பாக மறுபடியும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சார். Though it is a small initiative as sir told, but நீங்க இந்த டைம் உங்களோட ஹெக்டிக் ஸ்கெடியூல்ல இங்க வந்து இந்த இனாகரேஷன் பண்றது we are proud for that and thank you so much. சார் சொன்ன மாதிரி நம்ம கோவளம் ஊராட்சியில CSR ப்ராஜெக்ட்ஸ்ல ஆல்ரெடி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 10 additional classrooms, அது மட்டும் இல்லாமல் ஹை-end டாய்லெட்ரிஸ், இந்த மிடில் ஸ்கூல்ல இப்போ அடிஷனல் கிளாஸ்ரூம்ஸ், இது எல்லாத்துக்கும் ஸ்பான்சர் பண்ண லேடிஸ் சர்க்கிள், ரவுண்ட் டேபிள், sorry for ladies circle, this ladies comes, that's why I'm ladies circle, round table India, ladies circle and obviously STS foundation. என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்து சிறந்த மொழிகளின் மத்தியில் சிறந்தே பிறந்த தாய்மொழி செம்மொழி தமிழ் மொழியை வணங்கி, ஆங்கிலேயர்கள் அவர்கள் மொழியை உலக மொழி என்பார்கள், அரபு மக்கள் அவர்கள் மொழியை கவிதை மொழி என்பார்கள், வட இந்திய சகோதரர்கள் அவர்கள் மொழியை தேசிய மொழி அவர்களே சொல்லிக் கொள்வார்கள். நாங்கள் தமிழர்கள் செல்லும் திசையெல்லாம் எங்கள் மொழியை தாய்மொழி தாய்மொழி என தாயோடு சேர்த்து சொல்லும் தாயே தமிழே உன்னை வணங்கி, பெரியோர்களே, தாய்மார்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, அதிகாரிகளே, காவல்துறை நண்பர்களே, அவர்களே, இவர்களே, அண்ணன்களே, தம்பிகளே, அக்காங்களே, சொந்தங்களே, பந்தங்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, நாளும் தெரிந்தவர்களே,
தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான மாலை வணக்கத்தை சொல்லி சிறப்பான இந்த ஒரு விழாவில் வரவேற்புரை நல்கிய கண்ணியத்திற்குரிய முதன்மை கல்வி அலுவலர் திருமதி திருவள்ளுவர் செல்வி அம்மா அவர்களுக்கும் நல்லதொரு தமிழில் இருந்து பல கருத்துக்களை கோடிட்டு காட்டிய தமிழ் காவலர் நமது மாவட்ட ஆட்சித் தலைவர் வீரமுது ஐயா வீரப்பன் ஐயா அவர்களுக்கும் இங்கு வாழ்த்துறை நல்கிய அன்பிற்கினிய சகோதரி கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சோபனா தங்கம் சுந்தர் அம்மா அவர்களுக்கும் இத்தனை பெரிய வளாகத்தை கட்டி கொடுத்து விட்டு சத்தமில்லாமல் சிரித்துக் கொண்டிருக்கிற புன்னகை மன்னன் ரவுண்ட் டேபிள் இந்தியாவினுடைய கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் லேடிஸ் சர்க்கிள் மற்றும் அதோடு சேர்ந்த பவுண்டேஷன் மற்றும் எங்களையெல்லாம் ஆளாக்கி அழகு பார்த்து எங்களை முன்னால் அழைத்துவிட்டு பின்னால் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலும் என் நெஞ்சிற்கினிய அன்பு சகோதரர் ஆற்றலோடு பேசிய அழகாக பேசிய திருப்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ப விஜயராஜ் ஐயா அவர்களுக்கும் உற்சாகத்தோடு அமைந்திருக்கிற எனது மாணவ செல்வங்கள் எங்க ஐயா கலாம் கண்ட கனவை நனவாக்க போற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்தை சொல்லி எல்லாரும் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டாங்க. நாம வெறும் பேச்சு கிடையாது, செயல். எம்எல்ஏ சார் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு, போதையின் பாதைக்கு நம்ம போகவே கூடாது. போதையின் பாதைக்கு போகாம நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், நல்லா படிக்கணும், அருமையா படிக்கணும். நல்லா படிப்பீங்களா? சூப்பரா படிப்பீங்களா? உங்க சார்பா ஆசிரியர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, என்னது? தயவு செய்து எங்க பசங்களுக்கு ஒரு பிடி பீரியட் கூட கட் பண்ணாதீங்க. வேர்வை சிந்தி நல்லா அப்படி ஜாலியா விளையாட்டு அப்படி கையை கால தொடச்சு வந்து புக் எடுத்து தந்தார் வைங்க, நன்றாக ஏறும். தமிழர்கள் அறிவில் சிறந்த தமிழர்கள். சுவையை 6ஆக வைத்தான், நிலத்தை 5ஆக வைத்தான், திசையை 4ஆக வைத்தான், தமிழை 3ஆக வைத்தான், வாழ்வை 2ஆக வைத்தான், ஒழுக்கத்தை மட்டும் 1ஆக வைத்தான், அதை உயிருக்கும் மேல முதல் இடத்தில் வைத்தான். அவன் தான் தமிழர். ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், என்னது? ஆசிரியர்கள் கொஞ்சம் கண்டிக்க தான் செய்வாங்க, அடிக்க மாட்டாங்க. அவங்க கையில ஒரு குச்சையெல்லாம் பிடிக்கி ஜீவ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் கடுமையா கடுமையா பேசுவாங்க, நீங்க தப்பா எடுக்க கூடாது. ஒரு கல்லுல உளிய வைத்து சிற்பி கைப்பட்டு அது தேவையில்லாத பகுதி நீங்குகிற போதுதான் கல்லுக்குள் இருக்கிற சிற்பம் வெளியே வரும். ஒரு மாணவன் மாணவியின் மீது ஆசிரியர் பற்றுக்கொண்டு ஒரு கோபத்தோடு அந்த குழந்தைக்கு ஒழுக்கத்தை சொல்லித் தருகிற பொழுதுதான் ஒரு மாணவனில் இருக்கிற சிறந்த மனிதன் வெளியே வருவார். எனவே உள்ள ஆசிரியர்களுக்காக அவர்கள் மீது பெரிய பற்றும் பாசோட இருக்கும். இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், என்னது? வீட்டுல தயவு செய்து நம்ம குழந்தைங்க முன்னாடி பெரியவங்க சண்டை போடாதீங்க. ஏன் தெரியுமா? குழந்தைங்க ஒருபோதும் கெட்ட வார்த்தையை பேசுறது இல்லை, கேட்ட வார்த்தையை தான் என் கண்மணிகள் பேசுறாங்க. அவங்க முன்னாடி சந்தோஷமா இருக்கு, சிரிச்சு பேசுங்க, மகிழ்ச்சியா பேசுங்க, உற்சாகப்படுத்துங்க, ஊக்கப்படுத்துங்க. ஒரு குழந்தை ஆடும், ஒரு குழந்தை பாடும், ஒரு குழந்தை ஓடும், ஏதாவது ஒரு குழந்தை தான் எழுதும், ஒரு குழந்தை நல்லா பேசும், படிக்கும். எல்லா குழந்தையும் எல்லாமே பண்ண முடியாது. மீனை கொண்டு வந்து பறக்க விட முடியுமா? பறவையை கொண்டு வந்து நீண்டு விட முடியுமா? மானை கொண்டு வந்து வேட்டையாட முடியுமா? புலியை பசிக்கிறது என்பதற்காக புல்லை தின்ன சொல்ல முடியுமா? அதனதன் இயல்பில் அதனது இருக்கும். நீங்க மென்மையா குழந்தையை கையாளுங்க. இந்த மென்மை உணர்வு இருக்கு பாருங்க, இந்த மெல்லியது வலிமையானதை இறுதியில் வெல்லும். என்ன இவரு தத்துவம் மாதிரி சொல்றாரு? தத்துவம் தான், மனசு நிறுத்துங்க. மென்மையானது வலிமையானதை இறுதியில் வெல்லும். மென்மையானது தண்ணீர், வலிமையானது பாறை. 100 ஆண்டு காலம் பாறையின் மீது நுரைத்தள்ளி ஓடுகிற ஒரு ஆற்று நீர் அந்த பாறை அப்படியே கரைச்சு. வலிமையானது பல், மென்மையானது நாவு. 100 ஆண்டு காலம் வாழக்கூடிய ஒரு பெரும் மூதாட்டியை போய் பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் விழுந்துடும், வலிமையான பல் விழுந்துடும். அந்த நான் இனிய அருமையான சொற்களை பேசிய தமிழ் பேசிய நாவு அப்படியே இருக்கும். அப்ப நீங்க மென்மையாக இந்த குழந்தையை கையாளுங்க. எழுப்பும்போது என் செல்லக்குட்டிய ராஜாக்கு தங்கம், என் கலெக்டர், என் அமைச்சர், என் டாக்டர் எந்த தங்கம் அளவுக்கு எழுப்பும்போது எரும மாடு மறுத்து இருப்பாரு. எனக்கு வந்து பிறந்தைய அடிக்கிறது, திட்டுறது, கத்துறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. குழந்தையை நீங்க அன்பா பார்த்துக்கங்க. ஆசிரியர்கள் மட்டும் பண்பா பார்த்துக்குவாங்க. ஐயா சொன்னாரு, சின்ன விழா. விழாவில் என்னங்க சின்ன விழா பெரிய விழா? என் மாணவிகளுக்காக 4 கழிப்பறை யார் கட்டி கொடுத்தாலும் அதுதான் எனது கோயில். அங்கு ராஜமோகன் வருவான். என் மாணவிகளுக்கு கட்டப்படுகிற கழிப்பறை
என்னுடைய கோயிலுக்கு சமம். அந்த இடத்துக்காக நான் ஓடோடி வருவேன். நான் கோயில்ல போய் கையெடுத்து எப்படி தெய்வத்தை கும்பிடுகிறோனோ அதே மாதிரி என்னுடைய மாணவ மாணவிகளுக்காக நீங்கள் வகுப்பறையோ கழிப்பறையோ கட்டி கொடுத்தால் உங்களை கையெடுத்து கும்பிடுவேன். உங்களுடைய மக்கள் சேவை தொடரும்.